அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஜிகேசி டெக் சேனலில் எக்ஸலில் ஒரு ஷீட்டாக இருக்கட்டும், ஒரு ஒர்க் புக்கை எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம், அதுக்கு எப்படி பாஸ்வேர்ட் கொடுக்க போகிறோன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி டவுட் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வரும். ஸோ வாங்க எக்ஸல் ஷீட்டுக்கு போயிடுவோம். ஸோ இப்போ ஒரு நம்ம நார்மலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு எக்ஸல் ஷீட்டிங்கை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா, ஷீட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஷீட் ஆஸ் வெல் அஸ் புக்கு. ஸோ ப்ரொடெக்ட் ஷீட் தான் நம்ம பண்ண போகிறோம். ப்ரொடெக்ட் ஷீட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்பனில் ரிவ்யூன்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ரிவ்யூ உள்ள உங்களுக்கு ப்ரொடெக்ட் அப்படின்ற ஒரு டேப் தனியாகவே இருக்கும். அந்த ப்ரொடெக்ட் டேப்பில் ப்ரொடெக்ட் ஷீட் ஒர்க் புக் அலோவ் எடிட் ரேஞ்ச் அப்படின்னு இருக்கும். இப்போ இதில் ப்ரொடெக்ட் ஷீட்டுன்னு இருக்கு இல்லையா, இதை வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த ஷீட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நான் என்னென்னலாம் பண்ண போகிறேன், இது வந்து இந்த ஷீட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் நான் இதில் வந்து நிறைய செல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் இதில் எனக்கு எந்த டேட்டாவும் மாற்றக்கூடாது, நான் அதுக்கு மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் அந்த ப்ரொடெக்ட் ஷீட்டை பார்த்தீங்கனாலே நிறைய ஹெட்டிங்ஸ் உங்களுக்கு வரும். இதில் வந்து நீங்கள் செலக்ட் லாக் செல்ஸ், செலக்ட் அன்லாக் செல்ஸ்னு இருக்கு இல்லையா, இதில் வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஃபார்மேட் செல்ஸை வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணலை அப்படின்னா உங்களால் ஃபார்மேட்டை இதில் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ ஃபார்மேட் ரோஸ் அப்படின்னு இருக்குது. ரோஸை ஃபார்மேட் பண்ணுறதுக்கு உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். இல்லை எனக்கு எல்லாமே லாக்கில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த செக் பாக்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், டிக் பண்ணியிருக்கணும். எனக்கு எந்த ஆக்ஷனுமே இவங்க பண்ணக்கூடாது, எனக்கு ஃபுல் ஷீட் வந்து எனக்கு ஃபுல்லுமே வந்து ஒரு ஆட்டோ ஃபில்டர் கூட போடக்கூடாது, ஒரு ஆப்ஜெக்ட் எடிட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரியான சினாரியோஸை நீங்கள் கொடுத்துட்டு, இப்போ எக்ஸாம்பிள் நான் இங்கே பாஸ்வேர்ட் கொடுக்குறேன் 1122 அப்படின்ட்டு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ நான் கொடுத்துட்டு அகைன் ரீஎன்டர் கேட்கும். அகைன் 1122 கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்குறேன். கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஷீட் வந்து எனக்கு ப்ரொடெக்ட் ஷீட் ஆகிடுச்சு. இப்போ நான் 4th ஷீட்டை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இங்கே போய்ட்டு நான் ஏதாச்சும் டைப் பண்ணுறேன் பாருங்கள். த செல் ஆர் சார்ட் யூ ஆர் ட்ரைங் டு சேஞ்ச் ஆன் ஏ ப்ரொடெக்ட் ஷீட் டு மேக் அ சேஞ்ச் இன் ப்ரொடெக்ட் இந்த ஷீட் ஆஃப் மைட் பி ஏ ரெக்வஸ்ட் டு தி என்டர் தி பாஸ்வேர்ட். ஸோ நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்தா மட்டும்தான் உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு காட்டுறது. இது இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 3rd ஷீட் அப்படின்ற போகிறேன். இப்போ எக்ஸாம்பிள் நான் 3rd ஷீட்டு போயிட்டு நான் இங்கே ஏதாவது ஒரு எடிஷன் கொடுக்குறேன். இங்கே என்னால் எடிட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நான் ப்ரொடெக்ட் ஷீட் தான் கொடுத்துருக்கேன், ஒர்க் புக் கொடுக்கல. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் அந்த 4th ஷீட்டில் போய்ட்டு நிறைய எடிட் பண்ணுறேன், எடிட் ஆகாது. சப்போஸ் இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணால் என்ன பண்ணணும், இதை வந்து அன்ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு ஷீட்டையும் நீங்கள் இண்டிவிஜுவலுக்கு இப்போ எனக்கு இந்த ஷீட்டு வந்து எனக்கு பாஸ்வேர்டு வேண்டான்னா நீங்கள் ஜஸ்ட் ஒமிட் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ எக்ஸாம்பிள் இது இம்பார்ட்டண்ட்டான ஷீட்டு, இது யாருமே எடிட் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ இல்லை எனக்கு அகைன் இந்த ஷீட்டுக்கு பாஸ்வேர்டு அகைன் நீங்கள் என்ன பண்ணணும், இதில் போய்ட்டு அகைன் ப்ரொடெக்ட் ஷீட்டில் கொடுத்துட்டு இது எல்லாமே உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொடெக்ட் ஷீட் கொடுத்துக்கலாம். சரி, இப்போ அதே 4th ஷீட்டுக்கு போயிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அன்ப்ரொடெக்ட் ஷீட்டுன்னு கொடுக்குறேன். அன்ப்ரொடெக்ட் ஷீட் கொடுத்துட்டு இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் பாஸ்வேர்டு வந்து தப்பாக டைப் பண்ணுறேன், டைப் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா த பாஸ்வேர்ட் யூ சப்ளைட் இஸ் நாட் கரெக்ட். ஸோ பாஸ்வேர்டு வந்து கரெக்டு கிடையாது, நீங்கள் வந்து கேப்ஸ் லாக்லாம் ஏதாவது கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, செக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஓகே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அகைன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அன்ப்ரொடெக்ட் போயிட்டு இப்போ கரெக்டான பாஸ்வேர்ட் 1122 டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் அகைன் வந்து என்னால் இந்த செல்லை டைப் பண்ணிக்க முடியுது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ட் ஷீட். சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொடெக்ட் ஒர்க் புக். இப்போது இதில் என்ன பண்ணுறேன், ப்ரொடெக்ட் ஒர்க் புக் போயிட்டு பாஸ்வேர்ட் அகெயின் 1234னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஸ்ட்ரக்சரா, ஆமாம் ஸ்ட்ரக்சர் தான், விண்டோவா விண்டோ, ஓகே கொடுத்துட்டு அகெயின் 1234 கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ நான் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து நல்லா கவனிங்க, இதில் வந்து உங்களுக்கு நார்மலாக என்னால் எடிட் பண்ணிக்க முடியும், செல்ஸை எடிட் பண்ணிக்க முடியும். இல்லைன்னு கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். சரி, ஓகே. இப்போ அகைன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்டை, அதாவது இந்த ஷீட்டை வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன். இந்த ஷீட்டோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் எக்ஸல் டாக்குமெண்ட். ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் நான் ஃபைல் போகிறேன். ஃபைல் போட்டு இது எங்கே சேவ் ஆகிருக்குன்னா டியில் ரெக்கார்ட் ஜிகேன்ற ஒரு ஃபோல்டர் உள்ளே இருக்குது இல்லையா. இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் இந்த ஷீட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். எக்ஸல் ஷீட்டை வந்து சேவ் கொடுத்துட்டு நீங்கள் பண்ணணும். அன்சேவ் கொடுத்துட்டு டோன்ட் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரொடெக்ட் ஷீட் ஒர்க் ஆகாது. அதனால் இப்போ நான் சேவ் கொடுத்துட்டு அகைன் இங்கே ஒரு எக்ஸல் ஷீட் அகைன் நான் பேக்ரவுண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அகைன் நான் ஃபைல் போயிட்டு இப்போ நான் ஓப்பன் கொடுக்குறேன். ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணேன், அந்த ஃபோல்டர் உள்ளே போயிட்டு இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இந்த எக்ஸல் ஷீட்டை
நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபோல்டரில் போகிறேன். ஸோ நீங்கள் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணுறதுக்கு விண்டோஸ் அதாவது விண்டோ கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ளோரர் வரும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா அந்த ஃபோல்டர்ஸ் உள்ளே போயிடுங்க. ஃபோல்டர்ஸ் உள்ளே போயிட்டு இதில் நம்ம எங்கே சேவ் பண்ணியிருக்கிறோம் ஃபங்க்ஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இங்கே நம்ம ஓப்பன் பண்ணி பாஸ்வேர்ட் போட்டிருக்கோமா இல்லையா அப்படின்றத நம்ம ஈஸியாக செக் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணியிருக்கோமா இல்லையா என்னன்றது நம்ம இந்த ஒர்க் புக்கை செக் பண்ணிக்கிறோம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் சேவ் பண்ணும்போது இது ஒரு டைப், நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ன்னு நான் சொன்னேன் இல்லையா. நீங்கள் ரிவ்யூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடெக்ட் ஷீட்டு ப்ரொடெக்ட் ஒர்க் புக்கு அப்படின்ட்டு நம்ம கொடுத்தோம். ஓகேங்களா. ஸோ கீப் அதர் ஃப்ரம் மேக்கிங் எ ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் யூ வாண்ட் டு ஒர்க் புக் சச் அஸ் மூவிங் எ டெலிட்டிங் அண்ட் ஆடிங் ஆப்ஷன். அதாவது நீங்கள் மூவ் பண்ணாலோ டெலிட் பண்ணாலோ இந்த ப்ரொடெக்ட் வந்து உங்களுக்கு அலோவ் பண்ணும். அதேமாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா அலோவ் எடிட் ரேஞ்சஸ். இது வந்து என்னென்னா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் வரைக்கும் எனக்கு அலோவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிள் புதுசாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரேஞ்ச் 1ன்னு செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த செல்ஸ்லாம் வந்து ஆக்டிவேட்டில் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் இதிலேருந்து இது வரைக்கும் நான் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். அதர் தென் எனக்கு எல்லாமே லாக்கில் இருக்கணும் அப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் 1 2 3ன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அகைன் 1 2 3 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இப்போ ரேஞ்ச் 1ல் எனக்கு C6லேருந்து H9 ஓகே அப்ளை அண்டு ஓகேன்னு கொடுத்துப்போம். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் 44 கொடுத்துட்டு நான் என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ இதில் இந்த ரேஞ்சஸ் வந்து அதாவது அலோவ் எடிட் ரேஞ்ச், நான் இதுக்கு எடிட்க்கு அலோவ் பண்ணுறேன் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரொடெக்ட் தான் அது. ஓகே அடுத்தது வேறு என்ன சார் டைப் இருக்குது அப்படின்னா, ஒன்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த ஷீட்டை வந்து வேறு ஒரு நேமில் சேவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். சேவ் ஆஸ்ன்னு போயிட்டு இன்னொரு நேமில் சேவ் பண்ணுறேன். இதே ரெக்கார்ட் ஜிகேல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சாம்பிள் நேம் சாம்பிள் ஃபங்க்ஷன் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இந்த டூல்ஸில் ஜென்ரல் ஆப்ஷன் ஒன்று வருது பாருங்கள். இந்த ஜென்ரல் ஆப்ஷனுக்கு போயிட்டு இங்கே பாஸ்வேர்ட் டு ஓப்பன் இங்கே நான் 1 2 3 4 கொடுக்குறேன். அகைன் நான் என்ன பண்ணுறேன் 1 2 3 4 கொடுத்துட்டு ரீட் ஒன்லி ரெக்கமெண்டட் அப்படின்னா நீங்கள் ரீட் பண்ணுறதுக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன் ஓகே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அகைன் பாஸ்வேர்ட் 1 2 3 4 கொடுத்துட்டு நான் அகைன் வந்து ஓகே கொடுக்குறேன். ரீஎன்டர் பாஸ்வேர்ட் 1 2 3 4. ஸோ அந்த பாஸ்வேர்டை நான் ரீஎன்டர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டேன்னா இப்போ நான் சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகே இப்போ எல்லாம் சேவ் பண்ணியாச்சு. நான் க்ளோஸும் பண்ணிக்கிறேன். எக்ஸலை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ அகைன் இன்னொரு எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணுற பாருங்கள். அகைன் நான் இப்போது ஃபோல்டருக்கு போயிடுறேன். ஆல்ட் டேப் கொடுத்துட்டு அந்த ஃபோல்டருக்கு போயிடுறேன். அந்த ஃபோல்டருக்கு போயிட்டு இப்போ அந்த நேம் இங்கே வந்துருக்கும் இல்லையா சாம்பிள் அப்படின்னு நான் ரெஃப்ரெஷ் கொடுத்துக்கிறேன். ஒரு கிளான்ஸ் எப்பவும் போல் நான் ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு நான் இப்போ இங்கே சாம்பிள் டாக்குமெண்ட் வந்து என்ன ஓப்பன் பண்ணுறேன் சாம்பிள் ஃபங்க்ஷன் தான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துருச்சுங்க பாருங்கள். பாஸ்வேர்ட் கேட்குதா, நான் தப்பான பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். இப்போது ஓகே கொடுக்குறேன் பாருங்கள் ஓப்பன் ஆகாது. ஸோ அகைன் நான் என்ன பண்ணுறது க்ளோஸ் ஆகிடும். அகைன் நீங்கள் போய்ட்டு ஆல் டேப் கொடுத்துட்டீங்க அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதும் அகைன் அந்த பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ 1 2 3 4 கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்குறேன். அகைன் 1 2 3 4 கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். கொடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக அந்த ஃபைல் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுதான் 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் உங்களுக்கு ப்ரொடெக்ட் ஷீட். நீங்கள் ரிவ்யூவில் போய்ட்டு நீங்கள் ப்ரொடெக்ட் ஷீட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் ஃபைலில் வந்து நீங்கள் சேவ் கொடுக்கும்போதே அதாவது நீங்கள் சேவ் கொடுக்கும்போதே உங்களால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா அந்த ப்ரொடெக்டை வந்து இங்கேயே நீங்கள் கொடுத்துக்க முடியும். பை யூஸிங் இந்த டூல்ஸில் போய்ட்டு ஜென்ரல் ஆப்ஷன்ஸ் வழியாக நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் அங்கே போய்ட்டு அகைன் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இந்த ப்ரொடெக்ட் ஷீட்டுன்றது ரொம்ப சிம்பிள். ஸோ இதை வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.